வெளிப்படுத்தின விசேஷம் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிதான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அவர் அந்த இடத்துல அந்த சிறைச்சாலையும் கர்த்தருடைய நாளை அவன் செலிப்ரேட் பண்றான். செலிப்ரேட் பண்றது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாளிலே என்ன செய்தானாம்? ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவனுடைய சரீரம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆவியை யாரும் அடைக்க முடியாது. இதனால சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் எங்களுடைய சரீரத்தை அடைக்கலாம், ஆனால் நாங்கள் ஆவிக்குள்ளாகும் பொழுது ஆண்டவர் எங்களை என்னது சுதந்திரவாளிகள். எப்படி எங்களுடைய நெருக்கம், இந்த சிறைச்சாலை என்கின்ற நெருக்கத்திலிருந்து நாங்கள் எப்படி வெளியில வருகிறது? நாங்கள் ஆவிக்குள்ளாகும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, தேவனுடைய தரிசனங்களை காணும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது. எனக்கு இப்போ சில நாட்களாகவே ஒரு ஆன்சைட்டி, ஏன்னு தெரியல. நார்மலாகவே நான் எப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுன்னு அப்படித்தான் நான் இவ்வளோ நாளும் வாழ்ந்தேன். நான் இந்த ஒரு 10 நாட்களாக ஒரு ஆன்சைட்டி. என்ன ஆன்சைட்டின்னு சொன்னால், தேவையில்லாததுக்கெல்லாம் ஒரு பயம் வருது. பயம் என்று சொல்லி ஒரு கவலை வருகிறது. என்ன எந்த பிரச்சனைக்கு கவலை வருது, பார்க்குறவங்கள பிரச்சனையை பார்த்து கவலை வருது. ஐயோ, இவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க என்ன, ஏதோ ஒரு ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி ஒரு சிறைச்சாலை போல அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை திறந்து நான் வாசிக்கும் பொழுது, அந்த வசனம் பேசும் பொழுது, அந்த வசனம் என்னுடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷமாக்கும் பொழுது, இந்த வசனத்தினூடாக நான் ஆவிக்குள்ளாக ஆக்கப்படும் பொழுது நான் ஒரு விடுதலையை பெறுகின்றேன். அதை போலதான் ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை கற்பிக்கின்றார். இன்றைய நாளும் நானும் ஒரு வகுப்பறைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த வகுப்பறையிலே நான் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் என்னை வழி நடத்த. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்களும் கூட ஒரு சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் நீங்கள் உணர்கிறீர்கள் சொன்னால், ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலே இருந்து ஒரு ஆவிக்குள்ளான ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்கும்படிக்காக கொண்டு செல்லுகின்றார். அந்த இடத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எனக்கு பின்னாலே, வாசிப்போம், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அந்த சிறைச்சாலையில தான் அவன் ஆவிக்குள்ளான ஆன பொழுதுதான் அந்த சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் எப்போ வந்தது? அவன் தரிசனத்தை காணுவதற்கு முன்பாக சத்தம் வந்தது. எப்பவுமே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஒழுங்கோடு எங்களை தயார்படுத்துகின்றவர். எங்களை தனிமைப்படுத்தி அவரை நோக்கி பார்க்க வைத்து, எங்களை ஆவிக்குள்ளாக்கி, அவருடைய சத்தத்தை கேட்க வைத்து, அவர் தன்னுடைய தரிசனத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கின்றார். இந்த இடத்துல அவன் கண்டது முதலாவது என்னது? ஒரு சத்தம். சத்தம் யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில தனியே இருக்கின்றான், அவனுக்கு நண்பர்கள் இல்லை. இந்த ஆன்சைட்டி டைம்ல நான் சில வேளை தனியா இருக்கும் பொழுது இந்த தனிமையின் சத்தம் மிக மோசமானது. இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இந்த நடக்குமோ, இது நடக்குமோ. பாருங்க, தனிமையின் சத்தம் என்னது? எங்களை ஆக்கிரமிக்க கூடியது. ஆனா அந்த தனிமையின் சத்தத்தையும் தாண்டி ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அது தேவனுடைய சத்தம். இன்றைய நாளிலேயும் ஒருவேளை தனிமையில அந்த தனிமையின் சத்தம் உங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது, உங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது சொன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை ஆவியாக்கி உங்களுக்கு எக்கால சத்தத்தை, வெற்றியின் சத்தத்தை கேட்க செய்கிற தேவனாயிருக்கின்றார். அந்த இடத்துல அவன் சத்தத்தை கேட்கின்றான். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் அவரை கண்டபோது, சத்தம் வந்துட்டது. அடுத்ததா என்ன செய்யறான்? அவன் தேவனை தரிசிக்கின்றான். கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யார் விழுந்தது? யோவான். இயேசுடைய மார்பிலே சாய்ந்தவன் யோவான். இயேசுவை நன்றாக அறிந்தவன் யோவான். இயேசுவோடு நடந்திருக்கின்றான், சாப்பிட்டு இருக்கிறான், ஊழியம் செய்திருக்கிறான். இயேசுவை அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனா இப்ப இயேசுவை பார்க்கும் பொழுது அவன் செத்தவன் போல் காலில் விழுந்தான். ஏன் தெரியுமா? இப்ப அவன் கண்ட இயேசு அழியாத ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற, இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகின்றவர், அவரே முதல், அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றவர், சகல அதிகாரத்தோடும் சகல மகிமையோடும் அவன் கண்ட பொழுது இதுவரையும் காணாத இயேசுவை அந்த பத்மு தீவிலே அவன் தரிசித்தான். அதனால செத்தவன் போல விழுந்தான்.
பாருங்க, இயேசுவினுடைய பரிமாணங்களை, அவருடைய ஆழங்களை நாங்கள் காணாத, அவருடைய மகிமையை நாங்கள் காணாத, அவருடைய வல்லமையை நாங்கள் எங்க காணுகின்றோம்? பத்மு என்கின்ற வகுப்பறையிலே தேவன் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் பொழுதுதான், அந்த சிறைச்சாலையின் நேரத்தில் தான் அந்த எக்கால சத்தம் கேட்டு நாங்கள் அவரை கண்டு இப்படியும் இயேசுடைய வல்லமை இருக்கிறதா என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய காலிலே விழும்படியாக ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாங்களும் பத்மு என்கின்ற வகுப்பறைகளை கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னா, ஆண்டவருடைய பெரிதான மகிமையை, பெரிதான வல்லமையை காண தயாராக இருங்க. ஏனென்றால் அவன் விழுந்தது போல நாங்களும் விழுவோம். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, தமது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய மகிமை எங்களை விழச் செய்தாலும் அவருடைய கிருபை எங்களை எழுப்பச் செய்கின்றது. அந்த நல்ல தேவன் என்ன செய்யறாரு? முதல் வந்து தொட்டு ஒரு பிள்ளை வந்து கதறி அழும்பொழுது, இருட்டுக்குள்ள இருந்து கொண்டு அப்பா என்று கதறி எழும்பொழுது போய் நின்று நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்றதை விட போய் அந்த பிள்ளையை கட்டி அணைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை என்ன வருது? ஒரு திடம், ஒரு பலம் பெறுகிறது. அதே போல ஆண்டவர் இங்கே வந்து கையை வச்சு அவர் சொல்கிறார், முந்தினவரும் பிந்தினவரும். அப்ப யோவான் என்ன தெரிஞ்சு கொண்டா? இந்த சிறைச்சாலைகளை என்ன அடைக்கலாம்? என்னுடைய வாழ்க்கையில முந்தினதையும் பிந்தினதையும் அறிந்த தேவன் என்னோட இருக்கிறார், மகிமையின் தேவன் என்னோட இருக்கிறாரு, அவருடைய வல்லமை என்னோடு இருக்கிறார் என்று வேதம் அவன் அறிந்து கொண்டான். இந்த இடத்துல அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியம், மரணத்துக்கும் வாசிப்போம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் திறவுகோளோட வந்திருக்கிறார், மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோளோட வந்திருக்கிறாரு. யோவான் வந்து இதை விட என்னது வேணும்? இந்த சிறைச்சாலைக்கு அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான், ஆனா ஆண்டவருடைய கையிலேயோ என்னது கீ இருக்குது. நேற்று எங்களுடைய வேலை இடத்துல வேலை செய்கிறவர்கள் அந்த வேலை இடத்துக்கு போகும்பொழுது அவர்கள் துறந்து உள்ளுக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸுக்கு போனால் அங்கே உள்ளுக்குள்ள ஒரு ஆள் வந்து போதையில் வந்து படுத்திருக்கிறாரு. அவர் எப்படியோ உள்ளுக்குள்ள வந்துட்டார், வந்து போதையில் இருக்கிறாரு. இவர்கள் கண்டு பயந்துட்டு வெளியால் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போ டோரை வந்து உள்ளுக்குள்ளேருந்து லாக் பண்ணிட்டான். இவையில் 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. அவன் வந்து டோரை லாக் பண்ணிட்டான். இப்போ போலீஸ் வருது. போலீஸ் வந்தோடனே என்ன கேட்கும்? கதவு லொக்காக இருக்குது, எப்படி திறப்பாங்க? யார்கிட்ட கையில் கீ இருக்குது? இவரில் கையில் கீ இருக்கிறது இல்லையா? அதை போல தான் எங்களுடைய வாழ்க்கையில சத்துரு சிறைச்சாலைகள் எங்களை அடைக்கலாம், சத்துரு கதவுகளை பூட்டலாம். ஆனா திறவுகோல் யார்கிட்ட இருக்குதாம்? எங்களுடைய ஆண்டவரிடத்தான் திறவுகோல் இருக்கு. முந்தினவரும் பிந்தினவரும் சகலதையும் அறிந்தவருடைய கரத்துல தான் திறவுகோல் இருக்கின்றது. நாங்கள் அடைக்கப்பட்டு இருக்கவில்லை, நாங்கள் புதைக்கப்பட்டு இருக்கவில்லை, நாங்கள் கர்த்தருடைய கரத்திலே வணையப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரினாலே கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர் நினைக்கும் பொழுது ஒரு திருப்பு ஒருக்கு அப்படி திறந்தாருன்னா நாங்கள் வெளியில வந்துடுவோம். பாருங்க, இந்த இடத்துல அதை சொல்லிவிட்டு கடைசியாக என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 19வது வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. பாருங்க, இவ்வளவும் செய்துட்டு இந்த பத்மு தீவுல இங்கே யோவானை கொண்டு அடைத்ததற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த பத்மு தீவில் அவன் தனிமைப்படுத்ததுக்கான காரணத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த இடத்திலே அவன் ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை தரிசித்ததுக்கான காரணம் என்ன? எழுது. அவருடைய 2வது வருகையை குறித்து அங்கே யோவான் எழுதும்படிக்காக, யோவானின் மீது வைக்கப்பட்ட நோக்கத்துக்காக, யோவானை வணைவதற்காக அந்த பத்மு என்கின்ற அந்த தீவு வந்து அவனுக்கு ஒரு வகுப்பறையாக இருந்தது. இதனால நானும் நீங்களும் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறையிருப்பாகட்டும், நாங்கள் இருக்கின்ற இந்த பத்மு ஆகட்டும், நாளைய தினத்திலே தேவனுடைய கரத்தினாலே அவருடைய பணியை செய்து முழுமையாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு வகுப்பறை தான் எங்களுடைய பத்மு. இதனால நீங்கள் கெபியில இருக்கலாம், கேரித்தில் இருக்கலாம், சாரிபாத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் பத்முல இருக்கலாம். ஆனால் ஒன்று நாங்கள் ஞாபகம் வைத்திருப்போம், தேவனுடைய கரத்திலே திறவுகோல் இருக்கின்றது. அவர் நினைக்கும் பொழுது என்னை எடுத்து அவர் பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்தும் பொழுது அவருடைய கையிலே இருக்கின்ற கருவியாக நான் பயன்பட, இப்பொழுது நான் இருக்கிற இடத்திலிருந்து அவர் எதை எனக்கு கற்பிக்கின்றாரோ அதை நான் கற்றுக்கொள்ளுவேன் என்கின்ற எண்ணம் வேண்டும்.